பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் 23 அதிகாரம் 9 ஜெனசிஸ் சாப்டர் 23 verse 9. தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்றும் அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். ஆபிரகாம் தன் மனைவி அடக்கம் பண்றதற்கு ஒரு இடம் இல்லைங்க. தன் மனைவி அடக்கம் பண்ண கூட ஒரு இடம் இல்லாத ஒரு மனுஷன் ஆபிரகாம். அதை கூட மக்பேலாங்கிற கல்லறையை விலை கொடுத்து வாங்குகிறான். மக்பேலாங்கிற கல்லறையை விலை கொடுத்து வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அந்த நிலைமை. ஆனா ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்கள் சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பார், நீ காண்கிறதெல்லாம் அத்தனையும் நான் உனக்கு தருவேன். இவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தார். நிறைய பேர் இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தார், ஒண்ணுமே நடக்கல. எவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தார், ஒண்ணுமே நடக்கல. எவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தார், ஒண்ணுமே வாய்க்கல. இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், மகனே மகளே, யாருக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாரோ அவங்க லைஃப்ல நிறைய சோதனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய நெருக்கங்கள் வரும், நிறைய உபத்திரங்கள் வரும். ஆனா நின்று ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவாராக. போராட்டம் 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 புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. போராட்டங்கள் வருதா, தாண்டுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆபிரகாமோட கூட இருந்த தேவன் உங்களோட கூட இருக்க மாட்டாரா? ஆபிரகாமோட கூட இருந்த தேவன் உங்களோட கூட இருக்க மாட்டாரா? ஆனா ஆண்டவர் பாருங்க, என்னைக்காவது ஆபிரகாம் கேள்வி கேட்டாரா? இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, என் மனைவி அடக்கம் பண்ண எனக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லையே, அப்படிலாம் பேசினாரா? நம்ம என்ன வார்த்தை பேசுவோம், இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, நான் இப்படி இருக்கேனே, இவ்வளவு ப்ராமிசஸ் பண்ணீரே, இவ்வளவு தரிசனங்களை கொடுத்தீரே, நான் இப்படி இருக்கேனே. நம்ம எவ்வளவு வார்த்தைகள் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம கவுண்டர் ஃபீட் கொடுத்து நெகட்டிவ் கன்ஃபெஷன் கொடுக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. சைலண்டா இருந்தாலும் அது பெரிய பாக்கியம். அமைதியா இருக்கிறவன் எல்லாத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவே கர்த்தர் அவனை வைக்க அவர் வல்லவராக தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும் உங்கள் வாயின் வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கட்டும். சூழ்நிலை படுமோசமா இருந்தாலும் சரி, உங்கள் வாயின் வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கட்டும். நெகட்டிவ் கன்ஃபெஷனை மட்டும் விட்டு வேண்டாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவ்வளோ பெரிய பெரிய ப்ராமிசஸ் கொடுத்தார். நான் கூட சில நேரங்களில் உள்மனதில் பல விதங்கள்ல யோசிச்சிருக்கிறேன். யூ ஆர் கிவன் என் நம்பர் ஆஃப் ப்ராமிசஸ், சூப்பர் நேச்சுரல் ப்ராமிசஸ். இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ராமிசஸை பார்க்கும்போது இந்த ப்ராமிஸ்க்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் வாக்கு பண்ணி ஆண்டவர் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார். எப்படி நிறைவேற்றுவார் தெரியாது. நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உண்டு என்பதை மறந்து போகாத மகளே. நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள், கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு மை பிரதர் அண்ட் சிஸ்டர். தக்க சமயத்துல தக்க நேரத்துல கர்த்தரை கொண்டு வந்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சோர்ந்துராதீங்க. அந்த மனைவி இழந்து போய் நிற்கிற அந்த மனுஷனா இருக்கிற ஆபிரகாம் ஆண்டுட்டு ஒரு கேள்வி கூட கேட்கல. இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படி இருப்போமா? சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்தாலும், where are you Lord? Are you there or not? Why you are not answering me? Why you are being quiet? Why you are permitting such kind of issues and problems in my life? Why am I undergoing a lot of temptation, trials in my life? Don't ask why. Be quiet. சைலண்டா இருங்க. என் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குது, வியாதி சுகமாகுது, வல்லமுள்ள கரம் தொடுது, பிசாசு அலறி ஓடுகிறது, கட்டுகள் உடைகிறது, மந்திரங்கள் இயேசு நாமத்தில் முறிக்கப்படுகிறது. மந்திரவாதியினுடைய மந்திர எழுத்துக்களும் சொற்களும் பீடங்களும் தைக்கப்படுவதாக. ஜீசஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார், யாருக்கோ ஒருத்தருக்கு ஹீலிங்ஸை கொடுக்கிறார். டேக் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக, மேன்மையா வைப்பாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen. God bless you.